Good children. After a long time, I am going to take lesson 5. Okay. Today we are going to see 10th chemistry lesson number 8, periodic classification of elements. In last class, we will see metallurgy and terminology in metallurgy. Today we are going to see the next topic in your book, page number 112. Types of separation of concentration of an ore. Okay, types of separation or concentration of an ore. In your book, page number 112, children. Okay, there are 4 major types of separation of ores based on the nature of the ore. If you earth surface la nature ore நமக்கு கிடைக்கும். அதிலே இருந்து தான் நம்ம மெட்டலை பிரிச்சு எடுப்போம். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸ்ல மெட்டலர்ஜின்ற டாபிக்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ அந்த நேச்சரா கிடைக்கிற ஓர்ல இருந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஓரை முதல்ல நம்ம பிரிச்சு எடுக்கணும். அது என்னென்ன ஓர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு டேபிளர் காலம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆக்சைடு ஓர்ஸ் ஆகும், கார்பனேட் ஓர்ஸ் ஆகும், ஹாலைடு ஓர்ஸ் ஆகும், சல்ஃபைடு ஓர்ஸ் ஆகும். 4 டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸா முதல்ல பிரிச்சு எடுத்துட்டு நேச்சரா கிடைக்கிற ஓரை இந்த 4 டைப்ஸ்ல ஏதாவது ஒரு டைப் ஓரா பிரிச்சுட்டு அதுல இருந்து அந்த கன்சர்ன் மெட்டலை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கறதோட ப்ராசஸிங். ஓகே, the different kinds of ores of metals are given அப்படின்னு சொல்லி தான் அந்த டேபிளர் காலம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இப்போ concentration of the crushed ore is done mainly by the following methods. இப்போ அந்த concentration of ore இப்போ கீழே வந்து ஒரு 3 மெத்தட் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் hydraulic or gravity separation method, second method magnetic separation method, fourth method flotation, அடுத்த மெத்தட் fourth method chemical method or leaching அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைப்ஸா கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம அந்த ஓர்ல இருந்து மெட்டலை பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னாக்க hydraulic gravity separation method. hydraulic method. இப்ப hydraulic அப்படினாலே உங்களுக்கு தெரியும், hydraulic அப்படினாலே வாட்டரை யூஸ் பண்றது. ஓகேவா? hydraulic power station அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அப்ப hydraulic அப்படினா வாட்டரை யூஸ் பண்ணி impurities ரிமூவ் பண்ணிட்டு ஓரை பிரிச்சு எடுக்கிற மெத்தட் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் hydraulic or gravity separation method. இப்ப அது பாருங்க, அதோட பிரின்சிபல். இப்ப எந்த பேசிஸ்ல இந்த இந்த ஹைட்ராலிக் மெத்தட நம்ம வர்க் பண்ண வைக்க போறோம்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல். என்ன பிரின்சிபல் அப்படினா the ore அதாவது the difference in the densities or specific gravities of the ore and the gangue is the main principle behind this method. அப்ப ஒரு பிரின்சிபல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும் இந்த ஹைட்ராலிக் மெத்தட நம்ம யூஸ் பண்றதுக்கு. அப்படினா டிஃபரண்ட் டென்சிட்டிஸ் இருக்கிற ஓர் கேங். ஓகேவா? ஓருக்கும் ஓர்னா என்ன கேங்குனா என்னன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஓருக்கும் கேங்குக்கும் இருக்கிற டென்சிட்டி டிஃபரண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஹைட்ராலிக் செப்பரேஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? டென்சிட்டி டிஃபரெண்டா இருக்கணும். எதுக்கு? ஓருக்கும் கேங்குக்கும் இடையில டென்சிட்டிஸ் டிஃபரெண்ட் இருந்தா மட்டும்தான் we have to use this method, hydraulic method. ஓகேவா? இப்போ எப்படி இந்த மெத்தட்ல நம்ம பிரிச்சு எடுக்க போறோம் பாருங்க. The ore is poured over a sloping, vibrating, corrugated table with grooves and a jet of water is allowed to flow over it. இப்போ இந்த டயகிராம் வந்து உங்களோட புக்ல கொடுக்கல, ஆனா நீங்க இந்த டயகிராமை அந்த டாபிக் பக்கத்துல டிரா பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த டேபிள் இதுதான் ஸ்லோப்பிங்கா இருக்கிற இந்த டேபிள். அதுக்கு பேர் தான் வைப்ரேட்டிங் corrugated table with grooves. grooves-னா இந்த மாதிரி கீழே குழிவா இருக்கிறது, பள்ளம் மாதிரி இருக்கிறது தான் grooves. அப்ப இந்த டேபிள் தான் வந்து என்னது ஸ்லோப்பிங்கா இருக்கு. மேல எது போட்டாலும் கீழே வர மாதிரி ஸ்லோப்பிங்கா இருக்கு. இந்த டேபிளுக்கு பேர் தான் வைப்ரேட்டிங் corrugated table with grooves அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல என்ன பண்றோம்? ஒரு டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி, டேப் வித் ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இங்க டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி மேல இருந்து வாட்டரை நம்ம திருப்பி விடுறது மூலமா அந்த ஓர் வந்து தனியா செப்பரேட் ஆகும். அப்ப இந்த டயகிராமை நீங்க புக்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து when the denser ore particles settle down in the grooves and the lighter gangue particles are washed down by water. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேட்டிங் corrugated டேபிளோட மேல ஒரு ஒரு குடுவை மாதிரி இப்படி ஒரு ஒரு
வெசல் மாதிரி இருக்கும் அகலமா. அதுலலாம் நம்ம என்ன பண்றோம், ஓர் வித் கேங்குவை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் இருக்கிற ஓரையும் கேங்கு மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மெட்டலை எடுத்துக்கிறோம். நம்ம ஓரையும் கேங்குவையும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு என்ன பண்றோம், இந்த டேப்பை ஃபாஸ்டா ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வரும் இல்லையா. அப்படி வரும் பொழுது அந்த தண்ணியில இந்த இடத்துல இருக்கிற கேங்குவும் ஓரும் என்ன ஆகுது, அடிச்சுட்டே வரும். அப்படியே தண்ணி ஓபன் பண்ண உடனே அதுல அப்படியே அடிச்சுட்டே வரும்பொழுது இந்த க்ரூஸ்ல பாத்தீங்கன்னாக்க ஹெவியர் ஓர் வந்து அந்த சாலிட் பார்ட்டிகளா இருக்கும் இல்லையா, அந்த ஹெவியர் ஓர்லாம் இந்த க்ரூஸ்ல வந்து தங்கிடும். பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸா இருக்கிற ஓரெல்லாம் இந்த க்ரூஸ்ல வந்து செட்டில் ஆகிடும். இந்த பைப் வழியா வந்து கீழே ஒரு பீக்கர் வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ், அதாவது லைட்டர் ஓடு பிளஸ் இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் வந்து இந்த பீக்கர்ல வந்து கலெக்ட் ஆயிடும். ஓகேவா, இந்த மெத்தடுக்கு பேர் தான், இப்படி இந்த க்ரூவ்ஸ்ல ஓரை நம்ம பிரிச்சு எடுக்கிற இந்த மெத்தடுக்கு தான் என்னத்தை வாட்டரை யூஸ் பண்ணி பிரிக்கிற இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹைட்ராலிக் ஆன் கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு பேர். ஓகேவா, புரியுதா? இப்ப இந்த இடத்துல ஒரு கேங்கும் எடுத்துக்கிட்டோம், அந்த டேபிளோட மேல் டாப்ல எடுத்துக்கிட்டோம். இப்ப அங்க டேப்பை நம்ம ஓபன் பண்ண உடனே ஃப்ளோ ஆஃப் வாட்டர், தண்ணி நல்ல ஃபாஸ்டா வரும்போது பாத்தீங்கன்னா இந்த க்ரூவ்ஸ்ல ஹெவியர் ஓர் செட்டில் ஆயிடும். இந்த டியூப் வழியா வந்து கீழே வச்சிருக்கிற பீக்கர்ல லைட்டர் ஓரையும் இம்பியூரிட்டிஸையும் நம்ம கலெக்ட் பண்ணி இந்த மெத்தட்ல ஓரை நம்ம செப்பரேட் பண்ணலாம். இப்ப இது மூலமா எந்த மாதிரி ஓர்ஸை நம்ம பிரிச்சு எடுக்க முடியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆக்சைடு ஓர். இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா ஹைட்ராலிக் மெத்தட் மூலமா நம்ம பிரிச்சு எடுக்கிற ஓர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சைடு ஓர். அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, the ore of iron. அயன் இருக்கு இல்லையா, இரும்பு இருக்கு இல்லையா, அது எதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறோம், ஹேமடைட் அப்படிங்கிற அதோட ஓர்ல இருந்து. ஓகேவா, அப்ப அந்த ஹேமடைட்டுக்கான ஃபார்முலா Fe2O3. அப்ப இந்த அயனோட ஓரை நம்ம இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மூலமா நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா, அடுத்தது ரெண்டாவது மெத்தட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். அப்ப மேக்னெட்டிக் செப்பரேஷனாலே உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம இம்பியூரிட்டிஸை எடுத்துட்டு ஓரை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிறது. இப்போ அதை பாருங்க, இதோட பிரின்சிபல் என்னன்னா when either the ore or the gangue is magnetic. அப்ப இந்த magnetic separation எதுலயே இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிற ஓரா இருக்கலாம் இல்லனா gangue-ஆ இருக்கலாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று magnetic capacity இருந்தா மட்டும்தான் இந்த magnetic separation நம்மளால யூஸ் பண்ண முடியும் இங்க. ஓகேவா, அப்ப ஒண்ணு ஓர் வந்து மேக்னெட்டா இருக்கலாம், gangue வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், இல்லனா gangue வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம், ஓர் வந்து நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம். அப்ப நம்ம எடுத்துக்கிற ஓரோ இல்ல gangue ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து மேக்னெட்டிக் கெபாசிட்டி இருக்கிறதா இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷனோட பிரின்சிபல். when either the ore or the gangue is magnetic, this method is employed. அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இதுக்கான மெத்தட் எப்படி இதுல இருந்து ஓரை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா the crushed ore is placed over a conveyor belt which rotates around two metal wheels, one of which is magnetic. இப்போ இந்த டயகிராம் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இப்படி ரெண்டு வீல் ரொட்டேட்டிங் வீல், இதுவும் ரொட்டேட்டிங் வீல், இதுவும் ரொட்டேட்டிங் வீல். இதை வந்து என்னது ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா ரெண்டு வீலையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட மேல ஒரு ஃபனல் வழியா நம்ம என்ன பண்றோம்னா ஃபைனலி கிரவுண்ட் ஓர், அதாவது ஓர் மிக்சர் ஆஃப் ஓர் அண்ட் இம்பியூரிட்டிஸை இந்த ஃபனல் வழியா நம்ம கொட்டுறோம். அப்ப அதுல நான் என்ன சொன்னேன், மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா ஒண்ணு ஓர் மேக்னெட்டா இருக்கலாம் இல்லனா gangue மேக்னெட்டா இருக்கலாம். அப்ப அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபனல் வழியா நம்ம கொட்டும்போது அது கன்வேயர் பெல்ட் வழியா போகுது. இது ரெண்டுமே என்ன சொன்னா ரொட்டேட்டிங் வீலர் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கன்வேயர் பெல்ட் மூலமா அந்த இம்பியூரிட்டிஸ் அதாவது இந்த மிக்சர் வந்து இது மூலமா அப்படியே டிராவல் பண்ணிட்டே வரும். ஓகேவா, இப்ப அடுத்தது பாருங்க, the magnetic particles are attracted to the magnetic wheel and fall separately apart from the non-magnetic particles. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த வீல் வந்து magnetic capacity உள்ளது, இது magnetic wheel, இது non-magnetic wheel. இப்ப இதுல அந்த அந்த மிக்சர் வந்து வந்துட்டே இருக்கும் பொழுது எது மேக்னெட்டிக் கெபாசிட்டி இருக்கோ, ஓர் வந்து இங்க மேக்னெட்டிக் கெபாசிட்டியா இருக்கு, gangue வந்து அதாவது நான் மேக்னெட்டிக் கெபாசிட்டி உள்ளதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த இம்பியூரிட்டிஸ் இதுல வரும்போது இதுவும் மேக்னெட்டிக் வீல் அப்படிங்கறதுனால மேக்னெட்டிக் கெபாசிட்டி இருக்கிற அந்த ஓர் வந்து என்ன பண்ணுது, இந்த வீல்ல ஸ்டிக் ஆகுது, ஒட்டிக்குது. ஓகேவா, அதுல ஒட்டிக்குது. அந்த gangue நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆன gangue வந்து என்ன ஆகுது, அப்படியே கீழே விழுது. அதை ஒரு பீக்கர் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம்.
புரியுதா? இதுல ரெண்டும் கலந்த மிக்சரை இந்த இதுல கன்வேயர் பெல்ட்ல நம்ம அனுப்புறோம். அப்படி அனுப்பும் போது இது மேக்னெட்டிக் தன்மை இருக்கிற வீல். அப்ப மேக்னெட் வந்து என்ன பண்ணுது, இந்த மேக்னெட்டிக் தன்மையில இருக்கிற ஓரை அட்ராக்ட் பண்ணிக்குது. அப்ப அந்த ஓர் வந்து இந்த வீல்ல ஸ்டிக் ஆகுது, ஒட்டிக்குது. நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் வந்து கீழே விழுது. அதை ஒரு பீக்கர்ல நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். இப்ப இந்த வீல்ல ஸ்டிக் பண்ற அந்த ஓரை வந்து என்ன பண்றோம், ஒரு ராடை வச்சு எடுத்து இன்னொரு பீக்கர்ல நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படிங்கிறது. டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது மேக்னெட்டிக் வீல், இது நான் மேக்னெட்டிக் வீல்னு போட்டிருக்கேன். இதுல வந்து நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகுது, அதாவது கேங்கியம் கலெக்ட் ஆகுது. இந்த பீக்கர்ல பாத்தீங்கன்னாக்க மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகுது, அதுதான் ஓர். ஓகேவா? இதுல ஓர் மேக்னெட்டிக் கெபாசிட்டி இருக்குது. சப்போஸ் கேங்கியம் மேக்னெட்டிக் கெபாசிட்டி இருந்தா கேங்கியம் இங்க கலெக்ட் ஆகும், ஓர் வந்து இங்க கலெக்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்ப ஃபர்ஸ்ட் கிராவிட்டிக் செப்பரேஷன் பார்த்துட்டோம், அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன் பார்த்துட்டோம். இந்த டயக்ராம் உங்களோட புக்ல சைடுல நீங்க டிரா பண்ணி இந்த பார்ட்ஸை எழுதிக்கோங்க. அடுத்தது தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். அடுத்த மெத்தட் பீஸ் கட்டிட்டானா, அதுவும் உங்களோட டயக்ராம் புக்ல கொடுத்திருக்காங்க. தினேஷ் வாங்க. அடுத்த மெத்தட் தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன். இதுக்கான டயகிராமும் உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கான பிரின்சிபல் என்னன்னு பாருங்க. The process depends on the preferential wettability. இப்போ இதுல ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் அப்படினாலே ஃப்ரோத் அப்படினா உங்களுக்கு நுரை அப்படின்னு தெரியும். அப்ப preferential wettability அப்படினா கண்டிப்பா இதுல எடுத்துக்கிற அந்த ஓரும் கேங்கியமும் எப்படி இருக்கும்னாக்க வெட்னா என்னது, ஈரப்பதம் இருக்கிறதா இருந்துச்சுனா தான் we have to use this method, froth flotation method. Wettability of the ore with oil and the gangue particles by water. அப்ப ஈரத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியா செப்பரேட் பண்ணணும்னா, ஓரை நம்ம ஆயில் ஆகும், ஆயில் கூட மிக்ஸ் பண்ணியும், கேங்கு வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணியும். ஏன்னா அப்பதான் ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் தனியா இருக்கும், வாட்டர் தனியா இருக்கும். ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஓரை பிரிச்சு எடுக்கலாம். அப்ப ஓரை வந்து என்ன பண்றோம், இங்க உங்களுக்கு பைன் ஆயில்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் ஈஸியா நமக்கு செப்பரேட் பண்ண முடியும். அதனால ஓரை வந்து பைன் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிட்டு கேங்கு வந்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ப்ரிஃபரன்ஷியல் வெட்டபிலிட்டிங்கிறது தான் இதோட பிரின்சிபல். இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க எப்படி இதோட மெத்தட் பாருங்க. இதுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பீக்கர் கொடுத்துட்டு இதுல ஒரு இதுக்கு பேரு அஜிடேட்டர். அஜிடேட்டர் அப்படின்னா அப்படியே சுத்துறது. ஓகேவா? அப்படியே சுத்துனா நுரைச்சி வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த அஜிடேட்டரை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப சுத்துற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற இதுக்கு பேரு தான் வந்து அஜிடேட்டர். ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க இப்போ இந்த இடம் வழியா நம்ம என்ன பண்றோம், அந்த பைன் ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி, அதாவது கேங்குவையும் ஓரையும் மிக்ஸ் பண்ணி இது வழியா நம்ம இங்க உள்ளார போடுறோம். உள்ளார ஊத்திட்டு இந்த அஜிடேட்டரை நம்ம சுத்தணும். எப்படி சுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்ரஸ்டு ஏரை இது வழியா நம்ம அனுப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த அஜிடேட்டர் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த வாட்டரும் ஆயிலும் கலந்த அந்த மிக்சர் வந்து இந்த டேங்குக்குள்ளார ஊத்துறோம் இல்லையா, அந்த மிக்சர் வந்து என்ன ஆகுது, அப்படியே இது ரொட்டேட் ஆக ஆயில் வந்து நுரைச்சி மேல் பக்கமா வந்து என்ன ஆயிடும், போயிடும். ஆயில் வந்து அது சுத்துறது மூலமா நுரைச்சி மேல் பக்கமா போயிடும். வாட்டர் வந்து என்ன ஆயிடும், அடியில அந்த கேங்கியூ வந்து செடிமெண்டா அடியில தங்கிடும். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இப்ப பாருங்க, the crushed ore is taken in a large tank containing oil and water and agitated with a current of compressed air. இந்த compressed air இந்த agitator மூலமா நம்ம கொடுக்கும்போது அந்த agitator வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகுது. The ore is wetted by the oil and gets separated from the gangue in the form of froth. அப்ப இது ஃபுல்லா ஆயிலோட ஓர் வந்து மிக்ஸ் ஆயிட்டதனால agitator ரொட்டேட் ஆகிறதுனால ஃப்ரோத்தா அந்த ஆயில் வந்து என்ன ஆகுது, மேல ஃப்ரோத்னா என்னது, நுரைன்னு சொன்னேன். நுரை ஃபுல்லா மேல வந்து மேல போய் சேர ஆரம்பிக்குது.
Since the ore is lighter, it comes on the surface with the flow and the impurities are left behind. இப்போ அந்த ஓர் வந்து லைட்டர் ஓரா இருந்துச்சுன்னா அந்த நுரையோட சேர்ந்து மேல மிதக்கும், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கீழே செடிமெண்டா தங்கிரும். இப்போ இது மூலமா என்ன மாதிரியான ஓரை நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ். இதுல இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா நம்ம கீழே 4 கொடுத்துருக்கோம், ஆக்சைடு ஓரு, கார்பனேட் ஓரு, ஹாலைடு ஓரு, சல்ஃபைடு ஓரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப அதுல இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா சல்ஃபைடு ஓரை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜிங்க் blend, formula ZnS. ஓகேவா? ஜிங்க் blend இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அடுத்தது fourth மெத்தட் பாத்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படினா அதோட பிரின்சிபல், this method is employed when the ore is in a very pure form. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த லீச்சிங்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற ஓரே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பியூர் ஃபார்ம்ல இருக்கும். அதாவது அதுவே ஏற்கனவே கொஞ்சம் சுத்தமா இருக்கும். என்னதான் பியூரா இருந்தாலும் அதுல குட்டி குட்டி மைனாரிட்டி இம்பியூரிட்டிஸ், அதாவது குறைஞ்ச அளவுல இம்பியூரிட்டிஸ் வந்து அந்த ஓர்ல மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ஓர்ல ஒரு ரீஏஜென்ட் கெமிக்கல் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் மெத்தட் அப்படின்னா ஒரு ரீஏஜென்ட் ஏதாவது அது கூட மிக்ஸ் பண்றது மூலமா நம்ம அந்த ஓரை பிரிச்சு எடுக்கிறது. ஓகேவா? அப்ப அதுல ஒரு கெமிக்கல் ஆட் பண்றது மூலமா அந்த குறைஞ்ச அளவு இருக்கிற மைனாரிட்டி இம்பியூரிட்டிஸையும் செப்பரேட் பண்ணி இன்னும் பியூர் ஃபார்ம்ல ஓரை பிரிச்சு எடுக்கிற மெத்தட் தான் கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங். இப்ப இதோட மெத்தட் பாருங்க. the ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it but the impurities are not. ore வந்து soluble-ஆ இருக்கும், impurities வந்து soluble impurities-ஆ இருக்காது. அப்ப அந்த ore கிட்ட ஒரு suitable reagent-ஐ சேர்த்து precipitate of ore நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறது, pure form of ore பிரிச்சு எடுக்கிற மெத்தட் தான் இந்த கெமிக்கல் மெத்தட் ஆர் லீச்சிங் அப்படிங்கிறது. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இது மூலமா என்ன ஓரை நம்ம பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். ஓகேவா? அலுமினியம் என்னது? பேக் சைட்ல இருந்து அந்த அலுமினியத்தோட ஓர் வந்து பேக் சைடு, அதுல அந்த பாக்சைட்ல இருந்து அலுமினியம் ஓரை தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் இந்த லீச்சிங் மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா அக்கரன்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் இந்த ஓர்ஸ் அதிக அளவுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி லைம்ஸ்டோன், ஜிப்சம், டைட்டானியம், குரோமேட்டோ, மேக்னடைட், டங்ஸ்டன் இதெல்லாம் எங்க கிடைக்குது அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பிசிக்கல் ஸ்டேட். All metals are solids at room temperature except mercury and gallium. மெர்க்குரியையும் கேலியமும் தவிர மீதி எல்லா மெட்டல்ஸுமே சாலிடா தான் இருக்கும். மெட்டல் அப்படினாலே சாலிட். அப்ப மெர்க்குரியையும் கேலியமும் தவிர மீதி இருக்கிற எல்லா மெட்டல்ஸுமே இட் இஸ் இன் சாலிட் ஸ்டேட். இதுதான் அதோட பிசிக்கல் ஸ்டேட். அடுத்தது லஸ்டர். லஸ்டர் அப்படின்னா அது ஷைனிங்கா இருக்கிறது, பளபளன்னு இருக்கிறது இல்லையா, அதுதான் லஸ்டர். Metals possess a high luster called metallic luster. அப்ப அதிக அளவு பளபளப்பு தன்மையோட இருக்கிறது நம்ம metallic luster அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது hardness. Most of the metals are hard and strong. Exception sodium and potassium can be cut with a knife. இப்ப hardness அப்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா அதோட அந்த தன்மை ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது. அப்ப அது பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எல்லாமே ஹார்டா தான் இருக்கும், நைஃபால நம்மளால கட் பண்ண முடியாது. ஆனா சோடியம், பொட்டாசியம் மட்டும் அந்த அளவு ஹார்டு கிடையாது, லைட் மெட்டல். அதை நம்மளால நைஃபால என்ன பண்ண முடியும்னா கட் பண்ண முடியும். அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். யூசுவலி மெட்டல்ஸ் பாசஸ் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் and vaporize only at high temperature. மெட்டல்ஸ் எல்லாமே ஹை மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் உள்ளது. அதிக அளவு அதை பாயில் பண்ணும்போது அது வேப்பரைஸ் ஆகுது, வேப்பரா மாறுது. ஆனா இதுலயே இப்போ ஹை டெம்பரேச்சர்ல இதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கேலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியம். இப்ப மேல பார்த்தோம் இல்லையா, கேலியமும் மெர்க்குரியும் எதுல பார்த்தோம்? பிசிக்கல் ஸ்டேட்ல பார்த்தோம். ஹார்ட்னஸ்ல பொட்டாசியமும் சோடியமும் பார்த்தோம். இப்ப இது நாலுமே வந்து எங்க வருது? மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்ல வருது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் இது எல்லாமே எக்ஸெப்ஷன். இது அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் டென்சிட்டி. டென்சிட்டி. மெட்டல்ஸ் ஹேவ் a high density. அப்ப மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அதோட டென்சிட்டி வந்து அதிக அளவா இருக்கும், ஹை டென்சிட்டி உள்ளது. இதுல எக்ஸெப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியத்துக்கும் பொட்டாசியமும் மட்டும்
லெஸ் டென்சிட்டி உள்ளது. இது 4 தான் உங்களுக்கு வருது. என்னது? மெர்க்குரி, கேலியம், சோடியம், பொட்டாசியம். ஓகேவா? அப்ப இதுல லெஸ் டென்சிட்டி இருக்கிறது சோடியமும் பொட்டாசியமும். அடுத்தது பாத்தீங்கன்னா டக்டிலிட்டி. டக்டிலிட்டி அப்படின்னு சொன்னா கம்பியா என்ன பண்றது, அந்த மெட்டலை நம்மளால மாத்த முடியும். அப்படியே மெலிசா தின் வயரா நம்மளால அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதுதான் டக்டிலிட்டி. மெட்டல்ஸ் ஆர் யூசுவலி டக்டைல். இன் அதர் வேர்ட்ஸ் they can be drawn into thin wires without breaking. உடைக்காம அந்த மெட்டலை நம்ம என்ன பண்ண முடியும்? தின் வயரா அப்படியே மாத்த முடியும். இதுதான் வந்து டக்டிலிட்டி. அடுத்தது மெல்லபிலிட்டி. அப்படின்னாக்க ஷீட் மாதிரி ஆக்குறது, தகடு மாதிரி ஷீட் மாதிரி ஆக்குறது தான் மெல்லபிலிட்டி அப்படிங்கிறது. மெட்டல்ஸ் ஆர் யூசுவலி மெல்லபிள். That is, they can be beaten into thin sheets without cracking. அதுல எந்த கிராக்குமே ஏற்படாம thin sheet-ஆ மெட்டல்ஸை நம்மளால தட்டி 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 அதை என்ன பண்ண முடியும்? உடைக்காம கிராக் விடாம ஷீட்டா மாத்த முடியும். எக்ஸப்ட் ஜிங்க் அண்ட் மெர்க்குரி. இப்ப இதுல புதுசா ஜிங்க் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து மெர்க்குரியும் ஜிங்கையும் தவிர மீதி எல்லா மெட்டல்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஷீட்டா மாத்த முடியும். அடுத்தது கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்ப மெட்டல்ஸ் அப்படினாலே குட் கண்டக்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் சில்வர், காப்பர், இதெல்லாமே வந்து என்னது? குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி தெரியும். அதுல எக்ஸெப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன். டங்ஸ்டன் வந்து என்ன பண்ணாது? ஹீட்டையும் கரண்ட்டையும் பாஸ் பண்ணாது. ஓகேவா? டங்ஸ்டன். அடுத்தது பாத்தீங்கன்னா solubility. Usually metals do not dissolve in liquid solvents. இது எல்லாம் தான் இந்த 9 ப்ராப்பர்ட்டிஸ் தான் மெட்டல்ஸ்க்கான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். Atoms of metal usually have 1, 2 or 3 electrons in their outermost shell. இது நமக்கு தெரியும் இல்லையா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல அவுட்டர்மோஸ்ட் அந்த வேலன்ஸ் ஷெல்ல மேக்ஸிமம் ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 எலக்ட்ரான் இருக்கலாம். ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கு. மெட்டல்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் தான் மெட்டல்ஸ் அதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல வேலன்ஸ் ஷெல்ல வச்சிருக்கும். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். Metals form positive ion by the loss of electron and hence they are electropositive. இப்ப மெட்டல்ஸ் எல்லாமே எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. அப்ப எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சுனாலே மெட்டல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிரும்? பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்ப அந்த எலக்ட்ரான் வெளில போச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கும். அதனாலதான் இத வந்து என்ன சொல்றோம்? எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்படி ஃபார்ம் ஆகிற அயான்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது discharge of ions. Metals are discharged at the cathode during the electrolysis of their compounds. இப்ப electrolysis process அப்படினா உங்களுக்கு தெரியும். சொல்யூஷன் மூலமா அதாவது லிக்விட்ல கரண்ட பாஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற மெத்தட் தான் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எலக்ட்ரோலிசிஸ் நடத்தணும்னா அந்த லிக்விட்குள்ளார ஆனோட் கேத்தோட் அப்படின்னு 2 ராட் இருக்கும்னு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா அந்த கேத்தோட் வந்து என்ன பண்ணுது? டிஸ்சார்ஜ் பண்ணுது. என்னது? மெட்டல்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் அட் தி கேத்தோட் டியூரிங் தி எலக்ட்ரோலிசிஸ். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்டாமிசிட்டி. Atomicity என்ன பாருங்க? Molecules of metals in their vapor state are usually monoatomic. Vapor stateல இருக்கிற molecule metals ஓட molecules எல்லாமே என்னது? monoatomic-ஆ தான் இருக்கும். ஓகேவா? monoatomic-னா என்னது? ஒரே ஒரு ஆட்டமை வச்சிருக்கிற number of atoms present in the molecules. அதுதான் நம்ம atomicity அப்படின்னு சொல்லுவோம். இதுல இது என்னது? molecules of metals in their vapor state அப்படின்றது. அடுத்தது நெக்ஸ்ட் nature of oxides. Next topic, nature of oxides பாத்தீங்கன்னா oxides of metals are usually basic. metal oxide எல்லாமே basic தன்மை உள்ளது தானே ஒழிஞ்சு acidic தன்மை இல்லை. இதுதான் வந்து chemical properties. physical properties பார்த்துட்டோம், chemical properties பார்த்துட்டோம். அடுத்தது next topic பாத்தீங்கன்னா extractive metallurgy of aluminium. அலுமினியத்தை இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். அதோட ஓர்ல இருந்து அலுமினியத்தை நம்ம பிரிச்சு எடுக்க போறோம். இப்ப பாருங்க, அலுமினியம் is the metal found most abundantly in the earth crust. Since it is a reactive metal, it occurs in the combined state. The important ores of aluminium are, ores of aluminium கீழ கொடுத்திருக்காங்க, bauxite, cryolite, corundum அப்படினு அதோட ஃபார்முலாவோட கொடுத்திருக்காங்க. ஃபார்முலாவோட ரீட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல bauxite is the main ore. அப்ப அந்த bauxiteல இருந்து தான் நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், பிரிச்சு எடுக்க போறோம். Bauxite is the chief ore of aluminium. The extraction of aluminium from bauxite involve
2 steps, 2 steps மூலமா இந்த பாக்சைட்ல இருந்து நம்ம அலுமினியத்தை பிரிச்சு எடுக்க போறோம். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கன்வர்ஷன் ஆஃப் பாக்சைட் இன்டு அலுமினா. இப்போ பாக்சைட்ல இருந்து முதல்ல என்னத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அலுமினா. அலுமினானா அலுமினியம் ஆக்சைடு. ஓகேவா? அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிறது தான் அலுமினா அப்படிங்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஓர்ல இருந்து அதோட மெட்டல் ஆக்சைட நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஓர்ல இருந்து என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல் ஆக்சைடு. இதுதான் ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஓகேவா? ஓர்ல இருந்து மெட்டல் ஆக்சைட நம்ம பிரிச்சு எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். அதுக்கான அந்த processக்கு பேர் தான் பேயர்ஸ் process அப்படின்னு உங்களோட புக்ல கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஆக்சைடா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாதான் அதுல இருந்து, அதாவது பாக்சைட்டை வந்து அதோட அந்த ஓரோட அலுமினியம் இல்லையா, அலுமினியம் ஆக்சைடா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அலுமினியம்ங்கிற மெட்டலை தனியா அந்த அலுமினியம் ஆக்சைட்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஓர்ல இருந்து முதல்ல மெட்டல் ஆக்சைடை பிரிக்க போறோம். அதுக்கு யூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் பேயர்ஸ் process அப்படின்னு உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, the conversion of bauxite into alumina involves the following steps. First பாருங்க, bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degrees Celsius to obtain sodium meta-aluminate. இப்ப அங்க கொடுத்திருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப ஈஸியா பாருங்க, ஃபர்ஸ்ட் clean bauxite ore. clean bauxite ஓரோட நம்ம என்னத்தை ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம்னா ஒரு reagent caustic soda சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணோம். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா சோடியம் மெட்டா அலுமினேட். அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா இப்ப இதுல என்னது, பாக்சைட் ஓரோட காஸ்டிக் சோடா சொல்யூஷனை நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது சோடியம் மெட்டா அலுமினேட் தான் கிடைக்குது. ஆனா ஆக்சைடு ஓரா தான் நமக்கு கிடைக்கணுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இங்க ஆக்சைடு ஓர் நமக்கு வரல. அப்ப அதோட என்ன பண்றோம்? நம்ம வாட்டரை சேர்க்கிறோம். ஓகேவா? அப்படி வாட்டரை சேர்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்குது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு 2Al OH3. இப்ப அதையும் நம்ம ஹீட் பண்ணும்போது தான் அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அப்படின்னா அலுமினியம் ஆக்சைடு, அதோட வாட்டர் நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த process, இந்த ஒரே லைன் process தான் உங்களுக்கு புக்ல என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் பேராகிராஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க. Bauxite ore is finely ground and heated under pressure with a solution of concentrated caustic soda solution at 150 degree obtain sodium meta-aluminate. அப்ப பாக்சைட் ஓரோட காஸ்டிக் சோடா கிடைக்கும் பொழுது நமக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது திருப்பி அதை என்ன பண்றோம்? வாட்டர் சேர்த்தா அந்த அது வந்து மெட்டல் வந்து டைல்யூட் ஆகும். So on diluting sodium meta-aluminate with water, a precipitate of aluminum hydroxide is formed. டைல்யூட் பண்ணுது, வாட்டர் சேர்த்து அதை டைல்யூட் பண்ணும்போது சோடியம் மெட்டா-அலுமினேட் டைல்யூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது so அலுமினியம் ஹைட்ராக்சைடு, precipitate அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை திருப்பி நம்ம என்ன சொல்றோம்? ஃபில்டர் பண்றோம், வாஷ் பண்றோம், ட்ரை பண்றோம், க்ளீன் பண்றோம், எல்லாம் பண்ணுனாதான் இவ்வளவு process பண்ணும்போது தான் நமக்கு அலுமினியம் ஆக்சைடு Al2O3 னா அலுமினியம் ஆக்சைடும் அதோட வாட்டரும் சேர்ந்து கிடைக்குது. இதுதான் வந்து பேயர்ஸ் process. இப்ப ஸ்டெப் 1ல என்ன பண்ணிட்டோம்? என்னது, எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல் ஆக்சைடு. பாக்சைட்ல இருந்து அந்த மெட்டல் ஆக்சைடை கொண்டு வந்துட்டோம், அலுமினியம் ஆக்சைடை கொண்டு வந்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் process. அடுத்தது இப்ப செகண்ட் process பாத்தீங்கன்னா ரெண்டாவது process, எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் அலுமினியம். இதுக்கு உண்டாகிற அந்த process வந்து ஹல்ஸ் process. இப்ப இதுல பாத்தீங்கன்னா
ஸ்டெப் 2 இது வந்து ஸ்டெப் 1 ஹைஸ் process. அடுத்தது பேஸ் process ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஹைஸ் process செகண்ட் ஸ்டெப். இதுல என்ன பண்றோம்னா அலுமினியம் ஆக்சைடுல இருந்து ஆக்ஸிஜன், அலுமினியம் ஆக்சைடுல இருந்து ஆக்ஸிஜனை நம்ம ரெடியூஸ் பண்றது மூலமா என்ன பண்ணலாம், மெட்டலை நம்ம பிரிச்சு எடுக்கலாம். இதுதான் அடுத்த process. அதுக்கு யூஸ் பண்ற process ஹைஸ் process. இப்போ இதுல பாத்தீங்கன்னா aluminum is produced by electrolytic reduction of fused alumina into electrolytic cell. இப்போ இந்த ஹைஸ் process அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ரெண்டு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ் மெத்தட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரோட், அடுத்தது ரெண்டாவது வந்து எலக்ட்ரோலைட். ஓகேவா? இதுல எலக்ட்ரோடா எதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, எலக்ட்ரோட்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட்டை கேரி பண்ற ஒரு ராட், அதாவது கரண்ட்டை எடுத்துட்டு போற ஒரு ராட் தான் எலக்ட்ரோட். இப்ப அதுக்கு இங்க நம்ம கிராஃபைட்டை தான் எலக்ட்ரோடா யூஸ் பண்றோம். உங்க புக்ல இருக்கு பாருங்க, கிராஃபைட்டை தான் எலக்ட்ரோடா யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் சொல்யூஷனா டேங்க்ல எடுத்துக்கிறது. டயகிராம்ல கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா புரியும். அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு, அடுத்தது கிரையோலைட், ஃப்ளோரஸ்பர் அப்படிங்கறத மோல்டன் ஸ்டேஜ்ல சேர்த்திருப்பாங்க. இதுதான் வந்து ஹைஸ் process. இப்போ இந்த பாருங்க கேத்தோட் அப்படின்னா அயன் டேங்க், டயகிராம பாருங்க, அயன் டேங்க் இப்படி இருக்கு. இதுதான் அயன் டேங்க் டயகிராம்ல கொடுத்திருக்கிறது. அயன் டேங்க் linked with graphite. அடுத்தது இதுல ஆனோட் பாத்தீங்கன்னா a bunch of graphite rods suspended in molten electrolyte. இதுக்குள்ளார எலக்ட்ரோலைட் வந்து, அதாவது எலக்ட்ரோலைட்னா என்னது, அலுமினியம் ஆக்சைடு, கிரையோலைட், ஃப்ளோரஸ்பர்லாம் இதுக்குள்ளார இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு இதுல இந்த ராடு கட்டி தொங்க விட்டுருக்காங்க, ஒரு 3 ராடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ராடு தான் வந்து ஆனோடா இருக்கு. எலக்ட்ரோலைட்னா பியூர் அலுமினா, மோல்டன் கிரையோலைட், ஃப்ளோரஸ்பர். இந்த ஃப்ளோரஸ்பர் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை ரொம்ப ஃபியூஸ் பண்றதுக்கு. ஃப்ளோரஸ்பர் லோவர்ஸ் த ஃபியூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோலைட்டோட டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இப்போ டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 900 ல இருந்து 950 டிகிரி கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து 5 to 6 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த இது வந்து புக்ல கொடுத்துருக்காங்க, டயகிராம் பாருங்க. அது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த அயன் டேங்க் வந்து கேத்தோட். அப்ப இது வழியா நம்ம ரெண்டுத்தையும் ஆனோட், இதோட ஆனோடு, இது கேத்தோடு. இப்ப இதுல வந்து நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும் பொழுது அலுமினியம் வந்து என்ன ஆகுது, அலுமினியம் இஸ் டெபாசிட்டட் அட் த கேத்தோடு. கேத்தோட்ல வந்து அடியில கீழே வந்து அலுமினியம் டெபாசிட் ஆயிடும். ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிடுது, இந்த ஆனோட்ல பட்டு ஆக்சிஜன் கேஸா வெளியில வருது. அப்ப அலுமினியம் மட்டும் கீழே நமக்கு டெபாசிட் ஆயிடுது. இப்ப அலுமினியம் ஆக்சைடுல இருந்து, ஏன்னா இதுக்குள்ள நம்ம அலுமினியம் ஆக்சைடு தான் எடுத்துட்டு இருக்கோம், அந்த அலுமினியம் ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணி அலுமினியத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் பாக்சைட் அப்படிங்கிறதுக்கான ரெண்டு process. இப்போ அதோட physical properties, chemical properties எல்லாம் கீழே கொடுத்திருக்காங்க. physical properties பாருங்க, it is a silvery white metal, it has low density and it is light, அதாவது weightless, it is malleable and ductile. sheet ஆவும் மாத்தலாம், thin wire ஆவும் மாத்தலாம். அடுத்தது it is a good conductor of heat and electricity, its melting point is 660 degree Celsius, it can be polished to produce a shiny attractive appearance. இதெல்லாம் physical property. அடுத்தது chemical properties பாத்தீங்கன்னாக்க 4-5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏரோட ரியாக்ட் பண்றது, அடுத்தது வாட்டரோட ரியாக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், ஆல்கலிஸ், ஆசிட், அடுத்தது ரெடியூசிங் ஏஜென்ட். இதெல்லாம் வந்து chemical properties. இப்ப ஏரோட ரியாக்ஷன் பண்ணனும். அப்ப ஏர் அப்படினா it is a mixture of என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பாருங்க, ஆக்ஸிஜனும் நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. அதிக அளவு இதுதான் ஏர்ல மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அந்த ஆக்ஸிஜனோடையும் நைட்ரஜனோடையும் ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குது, அலுமினியம் ஆக்சைடும். ஆக்ஸிஜனோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் ஆக்சைடும், நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் நைட்ரைடும் கிடைக்குது. இதுதான் ரியாக்ஷன் வித் ஏர். அடுத்தது வாட்டர் பாத்தீங்கன்னாக்க வாட்டரோட இது ரியாக்ட் பண்ணும் பொழுது அலுமினியம் ஆக்சைடும் அடுத்தது ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். இதுதான் ரியாக்ஷன் வித் வாட்டர் அப்படிங்கிறது. அடுத்தது ஆல்கலி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆல்கலினா என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு, அதோட வாட்டரை சேர்த்துக்கணும். ஆல்கலினா ஒரு ரீஏஜென்ட் கெமிக்கல்.
அது கூட சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டரை சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்கும், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இதுதான் ஆல்கலியோட ரியாக்ஷன். அடுத்தது ஆசிடோட ரியாக்ட் பண்ணா நமக்கு தெரிஞ்சது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் இது சல்ஃபரிக் ஆசிட் தான் நீங்க 8th 9th எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ இந்த ரெண்டு ஆசிடோட அதை ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது அலுமினியம் குளோரைடு கிடைக்கும்.